மாயமாய் தோன்றிய முருகப்பெருமானின் பிறப்பு கதை. தரகாசுரன் என்ற அசுரன் பிரமனிடம் ஒரு வரம் கேட்டான். என்னை சிவபெருமான் பெற்ற பிள்ளை மட்டும்தான் கொல்லக்கூடும். அவன் எண்ணியது, சிவன் திருமணம் செய்வதே இல்லை, எனவே தன்னை யாரும் சாகடிக்க முடியாது என்று. ஆனால் கடவுள்களின் வேண்டுகோளால் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் ஒரு சாபம் காரணமாக பார்வதி தேவி கருத்தரிக்க முடியவில்லை. அப்பொழுது சிவன் பார்வதியுடன் இணைந்து தவம் புரிந்தபோது அவர்களது ஆதிய சக்திகள் இணைந்து ஒரு பிரம்மாண்டமான தீபந்து மழன் உருவாகியது. அந்த தீபந்து 6 தெய்வீக துள்ளிகளாக மாறியது. ஒவ்வொன்றும் ஒரு குழந்தையாக தோன்றி கிருத்திகை பெண்கள் வளர்த்தார்கள். பின்னர் பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் கட்டி அணைத்த போது அவை ஒன்றாக இணைந்து 6 முகங்களும் 10 கரங்களும் கொண்ட முருகப்பெருமான் தோன்றினார். இந்த தெய்வீக பிறவியிலிருந்து முருகன் வந்த தரகாசுரனை வீழ்த்தி உலகிற்கு அமைதியை ஏற்படுத்தினார்.